2026 தேர்தல் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பும் தமிழக மக்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான தேர்தல். ஏன் அப்படின்னா 2026 இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து 2031 உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நேரத்தில் விஜய் மிகப்பெரிய விசுருவம் எடுத்திருப்பார். அதன் காரணமாகத்தான் இந்த 5 ஆண்டுகள் ஆளும் கட்சியாக திமுக இருந்தால் விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிவிட முடியும். இப்ப அதிமுகவை பார்த்தெல்லாம் திமுகவிற்கு பயம் என்பது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துதான் பயம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதற்குத்தான் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்திலே ஒவ்வொரு தொகுதி வாரியாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்திலே ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே மக்களை சந்தித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி கடலூருக்கு பேசக்கூடிய அந்த வேளையிலே தமிழக மக்கள் ஸ்டாலின் அவர்களை 2026 தேர்தலிலே வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. மிக குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது. இன்னும் 7-8 மாதங்கள் தான் இருக்கிறது ஸ்டாலினுடைய ஆட்சி. ஸ்டாலின் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். கொடுத்த வாக்குறுதிகளை கூட இன்னும் வரைக்கும் முழுமையாக நிறைவேற்றப்படல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் பெண்டிங்ல இருக்கிறது. சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய், அதே போல பெட்ரோல் டீசல் விலை, அது மட்டும் இல்லாம 100 நாள் வேலை 150 நாட்களாக மாற்றம் செய்து கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் திமுகவால் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தமிழக மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது. அதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தக்க பதிலடிகளை கொடுக்க போகிறார்கள் தமிழக மக்கள் அப்படின்னு சொல்லி நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே உதயநிதியும் நமது ஸ்டாலின் அவர்களையுமே இருவரையுமே திமுகவையே வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் தமிழக மக்கள். அந்த இடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உட்கார வைக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவலை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி வாரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.